வணக்கம். நம்ம டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார் நல்ல கொழுப்பு கூடுவதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. கொழுப்பு இப்போ பொது வழியில பிளட் டெஸ்ட்டை வச்சுதான் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎல் ஹெச்டிஎல்னு. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்னா ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். ஹெச்டிஎல்ல தான் எல்லாரும் நல்ல கொழுப்பும் சொல்றதும், எல்டிஎல்ல தான் எல்லாரும் கெட்ட கொழுப்புன்னு சொல்றதும் தான் நம்மளுடைய அன்றாட வழக்காடல்ல இருக்கிற விஷயங்க. ஆனா ஆக்சுவலா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க அது கொழுப்பு அமிலங்களா பிரிச்சுதான் பார்க்கணும். கொழுப்பு அமிலங்கள்னா என்ன டாக்டர்னா, இது எங்களோட மருத்துவ வேதியியல், உயிர் வேதியியல், பயோகெமிஸ்ட்ரிங்கிற புஸ்தகங்கள்ல படிச்ச எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா இப்ப கொழுப்பு எதுல இருந்து நம்ம பொது வழியா எடுக்க முடியும் அப்படின்னா, ஒண்ணு அனிமல் புரோட்டீன் சாப்பிடும்போது எல்லா புரோட்டீனுக்கும் கொழுப்போட தான் வரும். எந்த புரோட்டீனுமே புரோட்டீன் மட்டும் தனியா வராது, புரோட்டீனும் கொழுப்பும் சேர்ந்தே வரும். இல்லை என்றால் நம்மளுடைய எண்ணெய்களில் இருந்து வரும். எண்ணெய்கள்னா என்னங்க? நம்மளோட நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கனோலா ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இந்த மாதிரி எந்த ஆயில்களை எடுத்தாலும் அதில் உள்ள கொழுப்புகள் எல்லாமே கொழுப்பு அமிலங்களாக உள்ளது. அதுக்கு பேர் என்ன? ஃபேட்டி ஆசிட்னு பேரு. அதுல பலவிதமான பெயர் கொண்ட கொழுப்பு அமிலங்கள் உண்டுங்க. அதனுடைய ஒரு குழுமம் தான் நம்மளுடைய வெவ்வேறு விதமான எண்ணெய்களான தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கொழுப்பு அமிலங்களுக்கு சில பல பெயர்கள் உண்டுங்க. அதில் பிரதானமாக லாரிக் ஆசிட்னு சொல்லுவோம், மிர்சிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம், லினோலிக் ஆசிட்னு சொல்லுவோம், லினோலெனிக் ஆசிட்னு சொல்லுவோம், ஓலிக் ஆசிட்னு சொல்லுவோம், பியூட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம், ஸ்டியரிக் ஆசிட் சொல்லுவோம், பாமிட்டிக் ஆசிட் சொல்லுவோம். இது எல்லாமே கொழுப்பு ஆசிட்னு முடிங்க. இது பேர் ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு அமிலங்கள். இந்த கொழுப்பு அமிலங்களின் வெவ்வேறு சதவீத குழுமம் தான் கொழுப்புன்னு நம்ம பொது வழியில சொல்றோம். அந்த கொழுப்பு தான் நம்மளோட எண்ணெய் வகையறாக்கள்லையும் வருது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு கொழுப்பு, இந்த கொழுப்பு அமிலங்கள் எந்த சதவீதத்தில் உள்ளதோ அதுவே எந்த அளவுக்கு நாம் அதை உட்கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இந்த கொழுப்பு அமிலங்களின் தாக்கம் வெவ்வேறு விதமாக அமையும். அதுவே இறுதியாக நம்மளுடைய இரத்த பரிசோதனையில வரக்கூடிய நல்ல கொழுப்புங்கிற ஹெச்டிஎல் ஆகவும் கெட்ட கொழுப்பின் எல்டிஎல் ஆகவும் மாறுதுங்க. இப்போ கேள்வி என்னன்னா, நம்மளுடைய இந்த கொழுப்பு அமிலங்களின் குழுமம் தான் நம்மளோட எண்ணெய்ன்னு சொன்னேன். அப்போ எந்தெந்த கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ள எண்ணெயை உட்கொண்டால் நல்ல கொழுப்பு கூடுவதும், எந்தெந்த கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ள எண்ணெய்களை உட்கொண்டால் கெட்ட கொழுப்பு கூடுவதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் பாயிண்ட், எல்லா எண்ணெய்களிலும் பொதுவாக நீங்க பொதுவையில நிறைய பேர் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஒரு எண்ணெய்க்கும் சில இப்போ சாரியா நான் கேட்கறேன், மனோ சார் நீங்களே சொல்லுங்க, எதுல நல்ல கொழுப்பு ரொம்ப, எதுல கொழுப்பு அதிகம், எந்த எண்ணெயில கொழுப்பு அதிகம், எந்த எண்ணெயில கொழுப்பு கம்மி? உங்களுடைய புரிதல்ல நீங்க சொல்லுங்க, எதுல நல்ல கொழுப்பு அதிகம், எதுல கெட்ட கொழுப்பு அதிகம், எந்த எண்ணெயில? நல்ல கொழுப்பு அதிகம், கடல் எண்ணெயில கெட்ட கொழுப்பு அதிகம். கெட்ட புரிதல். அப்புறம் பாம் ஆயில்ல பயங்கரமா இருக்கு. இதுல சன்ஃப்ளவர் ஆயில்ல அதிகமா இருக்கு. இப்பதான் உங்களோட நீங்களே பாருங்க, ஒரு எண்ணெயில கொழுப்பு அதிகம், நல்ல கொழுப்பு அதிகம்னு சொன்னீங்க. சில எண்ணெய்கள்ல இந்த கெட்ட கொழுப்பு அதிகம்னு சொன்னீங்க. செக்குல ஆட்டுன நல்ல எண்ணெயில மட்டும்தான் நல்ல கொழுப்பு அதிகம். செக்குல ஆட்டுன நல்ல எண்ணெயில தான் நல்ல கொழுப்பு அதிகம். இதெல்லாம் இது கிட்டத்தட்ட எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா எண்ணெய்களிலும் ஒரே அளவு கொழுப்பே உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 14.7 ml எண்ணெயில 13.6 13.7 கிராம் கொழுப்பு தாங்க யூனிவர்சலா எல்லா எண்ணெயிலும் இவ்வளவுதாங்க இருக்கும். ஆனா இந்த 13.6 13.7 கிராம் எந்தெந்த சதவீதத்தில் இந்த கொழுப்பு அமிலமாக உள்ளது அப்படிங்கிறது தான் அந்த எண்ணெயின் பிரதான தன்மையை நிர்ணயிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, இப்ப சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய்
அப்படின்னா அதுல பியூட்டரிக் ஆசிட் அண்ட் லாரிக் ஆசிட்னு ரெண்டு முக்கியமான கொழுப்பு அமிலம் உள்ளது. என்னங்க? பியூட்டரிக் ஆசிட் அண்ட் மிர்சிட்டிக் ஆசிட், லாரிக் ஆசிட்னு சொல்லப்படுற முக்கியமான கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. இந்த லாரிக் ஆசிடுக்கும் மிர்சிட்டிக் ஆசிடும் தான் கிட்டத்தட்ட 90% கொழுப்பு அமிலம் உங்க தேங்காய் எண்ணெயில. ஆனா இந்த லாரிக் ஆசிடோட உருகும் புள்ளி, மெல்டிங் பாயிண்ட் 110 120 டிகிரி ஃபாரன்ஹைட்டும், மிர்சிட்டிக் ஆசிடுக்கு 120 130 டிகிரி ஃபாரன்ஹைட்டும் உருகும் புள்ளி ஆகும். சோ இந்த ரெண்டு கொழுப்பு அமிலம் சார்ந்த தேங்காய் எண்ணெய்க்கு சராசரியிலேயே 90% இந்த ரெண்டு கொழுப்பு அமிலங்களினால் ஆன எண்ணெய் என்பதனால் அதற்கு அடிப்படையிலேயே உருகும் புள்ளி அதிகம். இந்த உருகும் புள்ளிங்கிறது நாங்க மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோங்க. பொது வழிகளில் இந்த மெல்டிங் பாயிண்ட்ங்கிற வார்த்தையே கேள்விப்பட மாட்டீங்க. ஆனா புத்தகங்கள் எல்லாத்துலயுமே மெல்டிங் பாயிண்ட் மட்டும் தான் பேசுவாங்க. நீங்க பொது வழியில ஸ்மோக்கிங் பாயிண்ட் தான் பேசுவாங்க. சோ தேங்காய் எண்ணெய் அடிப்படையிலேயே சூடு தாங்கக்கூடிய எண்ணெய். சோ எதெல்லாம் சூடு தாங்கக்கூடிய எண்ணெயோ அதை பயன்படுத்தும் போது அதன் தன்மை, அடிப்படை வேதியியல் தன்மை பெருமளவிற்கு மாறாது. அப்படின்னா ஆல்டிஹைட்னு மாறும், டிரான்ஸ்ஃபேட்னு மாறும், இன்ஃப்ளமேட்டரி இது மாறும். இந்த மாதிரி சில தாது பொருள்களா மாறும் சூடு தாங்காய் எண்ணெயில. சோ தேங்காய் எண்ணெயில சமைக்கும் பொழுது ஓரளவுக்கு நன்றாகவே சூடு தாங்கக்கூடிய எண்ணெய் ஆகும் தேங்காய் எண்ணெய். சோ பொரிப்பதற்கு அநேக பேர் தேங்காய் எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்றதுதான் பெட்டர். ஆனா எந்த எண்ணெயாக இருந்தாலும் கொழுப்பின் அளவு ஒன்றே. இது சூடு தாங்குமே ஒழிய எல்லா எண்ணெய்க்கும் எல்லா கொழுப்புக்கும் 1 கிராம் கொழுப்புக்கு 9 கிலோ கேலரி எரிபொருள் உண்டு. சோ எரிபொருள் அடர்த்தி அதிகம் எல்லா எண்ணெய்க்கும். அதனால எந்த எண்ணெயாக இருந்தாலும் கம்மி எண்ணெய், உறைந்த கொழுப்பு நம்மளுடைய மொத்த கொள்முதல்ல, மொத்த உட்கொள்ளுதல்ல 10% தாண்டக்கூடாது. அப்படின்னா அர்த்தங்க, 2000 கிலோ கேலரி சாப்பிட்றவங்க 200 கிலோ கேலரி உறைந்த கொழுப்பை தாண்டக்கூடாது. அப்படின்னா தேங்காய் எண்ணெய்க்கு 9 கிலோ கேலரின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் 25 கிராமுக்கு மேல போயிடுச்சுனாலே நீங்க அந்த 200 கிலோ கேலரியை தொற்றுவீங்க. அப்போ நம்ம எந்த எண்ணெயாக இருந்தாலும் கம்மி எண்ணெய், அப்படி பொரித்து சாப்பிட வேண்டும் என்று முற்பட்டால் அது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவர்கள் வெவ்வேறு சதவீதத்துல கடலை எண்ணெயில இந்த உறைந்த கொழுப்பு ரொம்ப கிடையாதுங்க, உரையா கொழுப்பே அதிகம். உரையா கொழுப்புங்கிறது ஓலிக் ஆசிட் அண்ட் லினோலிக் ஆசிட்னு சொல்ற ரெண்டு கொழுப்பு. பெருமளவு சூடு தாங்காது. ஆனால் பலவிதமான எண்ணெய்களை ஒப்பிடும் பொழுது கடலெண்ணெய் சற்றே நன்றாகவே சூடு தாங்கக்கூடிய எண்ணெய். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பொது வழியில அதீதமாக பயன்படுத்தும் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் பாம் ஆயில். இப்ப இந்த சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்தீங்கன்னு வைங்க, சன்ஃப்ளவர் ஆயில் பலவிதமான பிராண்ட் நேம்ல வருதுங்க. இந்த சன்ஃப்ளவர் ஆயில் என்பது லினோலிக் ஆசிட்னு சொல்லப்படுற கொழுப்பு அமிலம் தான் 90%. இந்த லினோலிக் ஆசிட் உருகும் புள்ளி வெறும் 18 25 டிகிரி ஃபாரன்ஹைட். அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் சூடு தாங்கா எண்ணெய். இதுதான் வேதியியல்ங்க. இந்த வேதியியல்ல ஒரு முறைக்கே கொதிக்க விட்டாலே இது சூடு தாங்காத வேதியியல் தன்மை மாறும், ஆல்டிஹைடா மாறும், டிரான்ஸ்ஃபேட்டா மாறும். ஆனா மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் பொழுது அது டிரான்ஸ்ஃபேட்டின் சதவீதம் ரொம்ப அதிகமாகும். இந்த டிரான்ஸ்ஃபேட் தான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு எண்ணெயால இந்த டிரான்ஸ்ஃபேட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க கெட்ட கொழுப்பு வேகமாக ஏறும். அப்ப எங்கெல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில் அதிகமா இருக்கு, சன்ஃப்ளவர் ஆயிலும் பாம் ஆயிலும் எங்கெல்லாம் ஹோட்டல் இருக்கோ, எங்கெல்லாம் சிற்றுண்டி இருக்கோ, எங்கெல்லாம் நொறுக்கு தீனி இருக்கோ அங்க எல்லாமே இது ரெண்டு எண்ணெயும் வியாபித்து இருக்கு. ஏன்னா இதுதான் உலகத்தின் 4 அதிக எண்ணெய் உற்பத்திகளில் 2 முக்கியமான எண்ணெய்களுங்க. இது இல்லாம கனோலா ஆயிலும் சாய்பீன் ஆயிலும் தான் 90%
உற்பத்தி இது 4 எண்ணெய் தாங்க வருடா வருடம். அதனால எங்கேயும் வியாபிச்சிருக்கு. விலை ரொம்ப மலிவுங்கிறதுனாலையும் எல்லா ஹோட்டலையும் இதான் பயன்படுத்துவான். ஸோ கெட்ட கொழுப்பு ரொம்ப வேகமா ஏறக்கூடாதுன்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ பாம் ஆயில், பாமிட்டிக் ஆசிடும் அதே மாதிரிதான். பாமிட்டிக் ஆசிட் பாம் ஆயில்ல வருது, எல்லா அனிமல் புரோட்டீன்லயும் வருது. இந்த பாமிட்டிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இன்சுலின் வேலை செய்யும் திறனையே கெடுத்துரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பாமிட்டிக் ஆசிட் ஒரு முக்கியமான வேலையை பார்க்குது. ஸோ பாம் ஆயில்ல மட்டும்தான் பாமிட்டிக் ஆசிட் இல்லைங்க, எல்லா அனிமல் புரோட்டீன் அதிகமாக நான்வெஜ் சாப்பிடும் போது அந்த நான்வெஜ்ல எல்லாத்துலயுமே இருக்கிற கொழுப்பின் பெயர் பாமிட்டிக் ஆசிட். மிருக புரதம் எல்லாத்துலயும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொழுப்பு பேர் பாமிட்டிக் ஆசிட். ஸோ பாமாயில்ல இருக்கிற அதே கொழுப்பு அமிலம் தான் மிருக புரதத்திலையும் இருக்கு. மிருக புரதத்துல ஒட்டிட்டு இருக்க கொழுப்புக்கு பேர் சொல்றேன், ஏன்னா எந்த மீட் எடுத்தீங்கன்னாலும் அதோட கொழுப்பு இருக்குங்க. ஸோ பாமிட்டிக் ஆசிட் ரிச் ஃபுட் ரொம்ப சாப்பிட சாப்பிட நம்மளுடைய இன்சுலின் போய் அழகா சக்கரை செல்லுக்குள்ள போக வேண்டிய கதவை திறக்காது. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இன்சுலின் சரியா வேலை செய்யலைன்னா அது ரத்த சர்க்கரையா மாறும். இன்சுலின் நல்லா வேலை செய்ய கஷ்டப்பட்டதுன்னா அதீதமாக இன்சுலின் தூண்ட தூண்ட அது உடல் பருமனை கூட்டும். ஸோ இதெல்லாம் தான் முதல்ல ஆரம்ப காலங்கள்ல லிவர்ல இருக்கிற கொழுப்பாகவும் சதைகளில் இருக்கும் கொழுப்பாகவும் மாறி தங்கி அதுக்கப்புறம் அது ரத்தத்திலும் கொலஸ்ட்ராலா மாறும். ரத்த கொலஸ்ட்ரால்ங்கிறது என்னன்னா ஃபேட்டி லிவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அநேக பேருக்கு வரும். ஏன்னா லிவரால தான் ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை எடுக்கணும். அது எடுக்கணும்னா ஃபேட்டி லிவர் ரொம்ப டென்ஸா இருக்கக்கூடாது. ஸோ ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகாம இருக்கணும்னாலே நீங்க பெருமளவுக்கு இந்த மாதிரியான கொழுப்பு அதிகமாக பாமிட்டிக் ஆசிடும் லினோலிக் ஆசிடும் அதிகமா இருக்கிற பாம் ஆயிலோ அனிமல் ஃபேட்டோ இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியோ உள்ள உணவுப் பொருள்களை பெருமளவுக்கு சாப்பிடாமல் தவிர்க்கவும்.